ஆனா இது வந்து இந்த ஆட்சியிலன்னு மட்டும் இல்ல, முன்னாடியும். என் பேர் வினோத், நான் இங்க குபேர நகர்ல இருக்கேன். இது வந்து வருஷம் மே மாசத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. போன வருஷம் எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியா இருந்தது, இந்த வருஷம் அதிகமாயிருக்கு. அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை வந்து அந்த பர்டிகுலர் ஏஇயோ அந்த பர்டிகுலர் அதிகாரியோ எடுத்து அதுக்குண்டான பிரேக்கரை அதெல்லாம் சரி பண்ணி அதை கொடுத்தாதான் இது வந்து ரிசால்வ் ஆகும். இதுல வந்து திமுக குறை சொல்லியோ தாவேக்காவை குறை சொல்லியோ எந்த இதுவும் கிடையாது. அந்தந்த பர்டிகுலர் அதிகாரி வந்து அவங்கவுங்க ஹையர் லெவலுக்கு வந்து சொல்லணும், இந்த ஏரியாவுக்கு இவ்வளவு நெசசிட்டி இருக்கு, இந்த வருஷம் இதை மாத்துங்கன்னு சொன்னாதான் வந்து அவங்க மாத்துவாங்க. இல்லைன்னா வந்து அதிகாரிகள் சொல்லாம மேல இருக்க எம்எல்ஏக்கோ இல்ல எம்பிக்கோ யாருக்கும் இந்த விஷயம் போய் சேராது. இது வந்து அதிகாரிகளா எடுத்து முடிவெடுத்து அவங்க வந்து மேலிடத்துக்கு தெரிவிக்கணும். அப்பதான் வந்து இது ரிசால்வ் ஆகும். இல்லைன்னா என்னைக்கும் ஆகவே ஆகாது. அது எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் மாறாது. சார், நான் குபேரன் நகர் 14வது தெருவில் இருக்கேன். இங்க வந்து நான் இப்போ ஒரு 2 நாளா தான் வரேன். எனக்கு வந்து ரொம்ப இத்தனை நாளா பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு 2 நாளா தான் பிரச்சனை இருக்கு. மேபி அது பிகாஸ் ஆஃப் லோடு கன்சப்ஷன்னால இருக்கலாம். பட் ஆனா அது அதிகாரிகள் மேலிடத்தை கொண்டு போனாதான் வந்து தெரிய வரும். இல்லைன்னா வந்து இப்ப எம்எல்ஏ இருக்காங்கன்னா எம்எல்ஏவுக்கு அது தெரியாம போயிடும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறது அதிகாரி கொண்டு போனீங்கன்னா தெரியாம போயிடும். அவங்க தான் கொண்டு போகணும். ஆமா, ஹெல்ப்லைன் ஒர்க் ஆகல. 20 மினிட்ஸா ட்ரை பண்றேன், எந்த ரெஸ்பான்ஸ்ல ஈவன் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாட் அவைலபிள், நாட் ரீச்சபிள். எடுக்க மாட்டேன்றாரு. ஆமா, எடுக்க மாட்டேன்றாரு. அத நீங்க வந்து கேட்டிங்களா சார்? ஏன் வந்து நீங்க போன் எடுக்கலன்ற மாதிரி ஏதாவது क्वेश्चन அவங்க கிட்ட கேட்டா அவங்க அதிகாரிகளை வேலை செய்யணும். பாவம், அவங்க வந்து ஒரு 10 அதிகாரிகள் இங்க உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து மக்களுக்கு பதில் சொல்றதுக்கு தான் இருக்காங்க. ஆனா வந்து அவங்க வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணணும். நாமளும் பாவம், நாம அவங்கள போய் வந்து அடைச்சிக்கிட்டே உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்களால வேலை செய்ய முடியல. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தா அவங்க கண்டிப்பா வேலை செய்வாங்க. கிட்டத்தட்ட 1 மந்தாவே இந்த லோ வோல்டேஜ் இஷ்யூஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்துகிட்டே தான் இருக்கு. எவ்ரி 10 மினிட்ஸ் கோர்க்க வந்து பவர் கட் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. பட் எனிவே இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல வந்து அப்பப்போ போகும் வந்துருந்தோம். பட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தான் வந்து இந்த மாதிரி மிட் நைட்ல வந்து கட் ஆகுறது ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு. ஈவன் எந்த ஆட்சி மாறினாலுமே ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் இப்பவும் நான் கிட்டத்தட்ட 1 ஹவரா ட்ரை பண்றேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதுக்கு இப்ப இவ்வளவு இஷ்யூ ஆயிருந்துமே வந்து என்ன ஆன்சர் சொல்லிருக்காங்கன்றது தெரியுமா? இல்ல 3 ஹவர்ஸ்ல ஆக்ஷன் எடுக்க முடியலையா? அதுல இல்ல நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். இப்ப நீங்க எல்லா இடத்துலயும் கொஸ்டின் கேட்டீங்க, இவங்க என்ன இப்ப இபி உள்ளதான் இருக்கிறாங்க, என்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்க? சரி பண்றோன்றாங்களா? சார், சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பாக்குற கண்ணோட. பட் அதை வந்து கொஞ்சம் இன்னும் துரிதமா பண்ணும். ஆக்சுவலா நான் கிட்டத்தட்ட 10 இயர்ஸா இங்க தான் இருக்கேன். ஆக்சுவலா ஒரு 7 இயர்ஸ் பேக் ரொம்ப ஹெவி ரெயின்ஸ் ஒரு தடவை இருந்தது இங்க. தட் வாஸ் அ டிவாஸ்டேட்டிங் ரெயின். ஒரு டிசம்பர் 31 அந்த மாதிரி மழை பெஞ்ச டைம்ல கூட நான் அன்னைக்கு இங்க ஃபோன் பண்ணி நிறைய தடவை கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன். அந்த கால் போகவே இல்லை. ஓகே, நான் நினைச்சேன் மேபி கஸ்டமர் கேர் நம்ம மழையினால ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்குமோன்னு நினைச்சு நான் அதனால தான் ஒரு சமயம் பண்ண முடியலன்னு நினைச்சிட்டு 3 தடவை 4 தடவை 12 தடவை ட்ரை பண்ண கிடைக்கல. ஸோ அப்பவே நான் நெக்ஸ்ட் டே வந்து இங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். சார், இந்த மாதிரி கஸ்டமர் கேருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் செல் கிரியேட் பண்ணுங்க சார். ஏதாவது எமர்ஜென்சி கால்ஸ் வந்தால் யாராவது உடம்பு சரியில்லாதவங்க ஏதாவது அட்லீஸ்ட் நீங்கள் அப்டேட்டாவது பண்ணலாம். ஒரு 10 பேர் ரெக்ரூட் பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் வச்சிங்கன்னா எப்படி அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சி கால்ஸ் வரும்போது நீங்கள் என்ன நடக்குதுன்னாது எக்ஸாக்டாக நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை சார் அது வந்து ஆல்ரெடி கால்ஸ் வந்து எடுக்கிறோம் சார் அப்படின்ட்டு அதை வந்து கட் பண்ணுறாங்க. தேர் ஆர் ஒன்லி 2 லைன்ஸ் இங்கே. அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இல்லை. கால் அதே மாதிரி 927 அவங்களோட 6 நம்பர் டிஜிட் வந்து மெயின் லைன் இருக்கு. அது வந்து 24 ஹவர்ஸ் ஆப்ரேஷன்ல இல்லை. இப்போ கூட நான் கட் பண்ணா அது கட் ஆகுது. டிஎன்இபி கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்று இருக்கு, அது வந்து கட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால எந்த ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கு சார் 1 ஹவர்ல சரி பண்ணிடுவோம்னு சொல்றதே இல்லை. அடிக்கடி சார் இப்போ ஒரு 6 மந்த்ஸாவே ரொம்ப இந்த வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கரெக்டா 8:30லேருந்து 12 o'clock வரைக்கும் ரொம்பவே டவுன் ஆயிடுது. அண்ட் மோரா ஒரே ஒரு ஃபேஸ் 2 ஃபேஸ் எப்போதுமே இருக்காது. சில நேரம் 3 ஃபேஸ் இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு ஃபேஸ் இருக்கும், அப்புறம் அந்த ஒரு ஃபேஸ் டல்லா இருக்கும். ஸோ இது வந்து ரெக்கரண்ட் ப்ராப்ளமா இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஸ்பெஷல் கஸ்டமர் சப்போர்ட்டோ கிரீவன்ஸோ என்ன பண்றாங்கன்னு அப்டேட் பண்ண மாட்டேங்கிறான் பப்ளிக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் மழை காலத்துல ரொம்ப சர்வீஸ் வந்து போரா இருக்கும். ஏன்னா அர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்பதான் ரொம்ப வரும். இப்பவே பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் தே ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் எக்ஸாக்ட் ப்ராப்ளம். நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் இந்த நைட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெமிடியல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு எடுக்கணும். ரெஸ்பான்சிபிள் பர்சன் நைட் ஷிஃப்ட்ல இருக்கணும். அதே மாதிரி யாராவது கரெக்டா வந்தாலும் டக்குன்னு இதுதான் சார் ப்ராப்ளம், இத்தனை மணி நேரத்திலேயாதுன்னு சொல்லணும். ஆனா அது ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் ரொம்ப நாளாவே இங்க இல்லை. திஸ் இஸ் ஒரு 10 இயர்ஸா இந்த ப்ராப்ளம் இருக்கு சார். அதனால இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து சீரியஸா எடுத்துக்கணும்ன்றது தான் என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். தேங்க்யூ வெரி மச்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.